இரண்டு விதமான ஊழியத்தை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவத்துவத்துக்குரிய ஊழியம், மற்றொன்று கர்த்தத்துவத்துக்குரிய ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் ஊழியர்கள். இந்த ஊழியர்களும் தேவத்துவ ஊழியர்கள் என்றும் கர்த்தத்துவ ஊழியர்கள் என்றும் இரண்டு பிரிவினராக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். பிதாவாகிய தேவன் கட்டளையிட்ட தம்முடைய ஆதீனத்தின்படி தேவத்துவத்துக்குரிய ஊழியர்கள் தேவத்துவத்துக்குரிய காரியத்துக்காகவும் கர்த்தத்துவத்துக்குரிய ஊழியர்கள் கர்த்தத்துவத்துக்குரிய காரியத்துக்காகவும் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். ஊழியத்தை நிறைவேற்றுகிற இவர்கள் ஊழியர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இங்கே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ஊழியக்காரன் என்று கர்த்தர் சாட்சியிடுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நேபுகாத் நேச்சார் தேவ ஊழியன். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அதிகாரம் உள்ளவர்கள், ஆளுமைக்குரியவர்கள் தேவ ஊழியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாம்ச சரீரத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பிரிதான ஒருவருக்கு இடையூறு இல்லாதபடிக்கு தங்களுடைய மாம்ச சரீரத்திலே ஜீவிக்க கட்டளையிடப்பட்டிருக்கிற ஊழியம் தேவத்துவத்துக்குரிய ஊழியம். இந்த தேவத்துவத்துக்குரிய ஊழியம் முழுமையாக 3வது பிரிவு தேவதூதனிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று வேதம் சொல்கிறது. இங்க தேவத்துவ ஊழியர்கள் தேவத்துவத்துக்கென்று தேவன் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களை கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள். இவர்கள் தேவ ஊழியர்கள். இங்கே மற்றொரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தத்துவ ஊழியம். கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாணங்களை திட்டங்களை சாட்சியிடவும் செயல்படுத்தவும் வருகிறவர்கள் கர்த்தத்துவ ஊழியர்கள். இந்த கர்த்தத்துவ ஊழியர்கள் கர்த்தத்துவ ஊழியமாய் தங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுகிறவர்கள். கர்த்தத்துவ ஊழியம் என்பது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தத்துவத்தில் அவருக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதை இந்த பூமியிலே வந்து செயல்படுத்துகிறவர்கள். அவர்கள் கர்த்தத்துவ ஊழியத்தை செய்கிறவர்கள். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். இங்கே மோசே நிறைவேற்றின ஊழியம் கர்த்தத்துவத்துக்குரிய ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றுமாக இன்னொரு ஊழியத்தை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் மூலம் நிறைவேற்றியிருக்கிற ஊழியம். இந்த கர்த்தத்துவ ஊழியமானது 3 காலங்களுக்கு உரிய ஊழியமாக இது இருக்கிறது. முதலாவது கர்த்தத்துவ ஊழியம் மோசேயின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஊழியம். 2வது கர்த்தத்துவ ஊழியம் ஆட்டுக்குட்டியானவர் மூலம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியம். 3வது ஊழியம் வார்த்தையானவர் மூலம் நிறைவேற்றப்பட போகிற ஊழியம்.
இந்த 3 ஊழியங்களும் 3 விதமான காலங்களிலே 3 விதமாக கர்த்தர் கட்டளையிட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களை கொண்டு நிறைவேற்றப்பட்ட ஊழியம். மோசேயின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஊழியம், நியாயப்பிரமாணம் ஊழியம், அது மாம்சப்பிறப்பாகிய இஸ்ரவேலர்களுக்காக கட்டளையிடப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் மூலம் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவ ஊழியம், ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்து, கிறிஸ்து சபைக்கு தலை. இந்த தலையாகிய சபைக்கு கட்டளையிடப்பட்ட சபை பிரமாணத்தை கொண்டு நிறைவேற்றப்பட்ட சபை ஊழியம், 7 சபைக்காலங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம். 3வது வார்த்தையானவர் மூலம் கொடுக்கப்பட போகிற ஊழியம். இந்த வார்த்தையானவர் மூலம் கொடுக்க போகிற ஊழியம் கர்த்தருடைய சாட்சிகளை கொண்டு நிறைவேற்றப்பட போகிற ஊழியம். அடுத்தபடியாக கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற தேவத்துவ ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம். கர்த்தத்துவத்திலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கானான் தேசம் தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருந்த ஒரு தேசம். அங்கே பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்தின் தன்மையிலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் தேவத்துவத்துக்குள்ளான அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தத்துவத்துக்குரியவர்கள் தேவத்துவத்துக்கு உள்ளாக தங்களுடைய ஆளுமையை கொண்டிருந்த அந்த கானானியரோட யுத்தம் செய்து அதை சுதந்திரித்தார்கள். இது கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அது தேவத்துவத்திலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக. ஆபிரகாமின் சந்ததி திரளாகி அவன் அந்த ஜாதிகளுக்கு தகப்பனாக வேண்டும். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறி வருகிறது. இந்த வாக்குத்தத்தம் இன்று நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்மாவேல் மூலமாகவும் ஈசாக்கின் மூலமாகவும் இந்த பூமியிலே பறந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததியான இஸ்மாவேலர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் முகமது நபியின் மூலமாக இஸ்மாவேலுடைய சந்ததி ஆகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிறார்கள். வாக்குத்தத்தம் பெற்ற ஈசாக்கின் சந்ததியாக யூதகுலத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமா யூதா கோத்திரத்தாராகி இஸ்ரவேலுடைய பிள்ளைகளாகி அவர்கள் அங்கே ஈசாக்கின் சந்ததியாகிறார்கள். அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாகிறார்கள். இந்த சந்ததி இன்று திரள் ஜாதியாக இருக்கிறது. இவர்கள் திரளாய் இருக்கிறார்கள். இது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தத்துவத்துக்குரியவர்களுக்கு தேவத்துவத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது தேவத்துவத்திலே நிறைவேறி இருக்கிறது. 3வது வார்த்தையானவர் இரும்பு கோலால் அரசாட்சி செய்ய போகிற ஒரு காலம். கர்த்தத்துவத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்ற கடைசி ஏற்பாட்டின் ஜீவனுக்குரிய சந்ததி இந்த பூமியிலே இரும்பு கோல் கொண்டு அது ஆட்சி செய்யும். இது பின்னர் நடக்கப் போகிற காரியம். ஆக கர்த்தத்துவத்துக்குரியவர்கள் தேவத்துவத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்று அதனை சுதந்தரிக்கும் பொருட்டு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள். இவர்கள் செய்கிற ஊழியம் கர்த்தத்துவத்துக்குரிய ஊழியம்.